அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். ஸோ மூணாரில் இருந்ததுனால தான் நேற்று இரவு கொஞ்சம் வீடியோ ரொம்ப தாமதம், எவ்வளோ ட்ரை பண்ணேன், முடியல. ஸோ காலையில் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிடலாம். அதுவும் இன்றைக்கி காலையில் என்ன நினச்சின்னா, ஈரானுடைய பேந்தர் அப்பாஸ் துறைமுகம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு தாக்குதல். அந்த தாக்குதலுக்கு இவங்க அமெரிக்க தரப்பில் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்றாங்க. ஈரான் தரப்பில் நாங்களும் தான் பதில் தாக்குதல் நடத்தணும், செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பேச்சுவார்த்தைலாம் நல்லா போச்சு. 60 நாள் ஏதோ ஒப்பந்தம் ஏற்படுப்பதெல்லாம் சொன்னாங்களே, க்ரூட் ஆயிலோட விலை குறைஞ்சது, எல்லாம் என்ன ஆச்சு? அங்கே சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் கொஞ்சம் தரமான புதிய அப்டேட்டாக பார்த்துடலாம். நம்ம இந்த லொக்கேஷன் கொஞ்சம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, மூணாருக்கு வரேன்னு சொல்லிட்டு, அதனால தான் நேற்று நைட்டு கூட கொஞ்சம் அப்லோட் பண்ணுறதுல நிறைய இஷ்யூ ஆகிடுச்சு ஒன்று. அதே சமயத்தில் வியூவும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. இப்போ மூணார் வந்து மிஸ்ட்டு, இது எல்லாமே கிளைமேட் எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் முடிஞ்சால் வீலாக் போடுறேங்கிற கூடிய சூழ்நிலை எல்லாமே எப்படி இருக்குன்றது வீலாக் போடுறேன், டைம் கிடைக்கும் பட்சத்தில். பட் நம்மளுக்கு உலக தகவல் தானே ரொம்ப முக்கியம். அதனால் மிக முக்கிய அப்டேட்டாக வாங்க மக்களே, அப்படியே நான் மூணாரில் இருந்தோம், நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து நேராக உங்களை ஈரானுக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நேற்று பேச்சுவார்த்தை எல்லாமே வந்து சூப்பராக நடைபெற்றது. ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஒரு 60 நாளைக்கு டெம்பரரியாக தற்காலிகமாக ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை அவங்க ஓப்பன் பண்ணி விடுற மாதிரியும், அக்ரிமெண்ட் ஆல்மோஸ்ட் கையெழுத்தாகிற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. அதனால் நேற்று க்ரூட் ஆயிலோட விலை வந்து $104-105 இருந்தது. 90 பக்கம் வந்துருச்சு, 91 பக்கமே வந்தது. இப்போ ப்ரெசன்ட் பார்த்தோம் அப்படின்னா 91 வந்துருச்சு. அப்போ $14 மேலே டிஃப்ரென்சஸ். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா $24 மேலே டிஃப்ரென்சஸ். திடீர்னு சடனாக என்ன காரணம்? ஆல்மோஸ்ட் மக்கள் மத்தியில், உலக மீடியாக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது, ஓப்பன் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி. ஈரானுடைய சென்ட்ரல் பேங்க்னுடைய ஹெட் எங்கே போகிறாருன்னா, கிளம்பி கத்தாருக்கு போகிறாரு. கத்தார் எதுக்காக போகிறாருன்னா, ஈரானுடைய ஃபண்டு வந்து ஒரு 12 பில்லியன் இருக்குங்க, ஃப்ரோசன், அதாவது முடக்கி வச்சுட்டாங்க அமெரிக்கா. அதை ஃபஸ்ட்டு இனிஷியலாக ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்ற மாதிரிலாம் தகவல் பயங்கரமாக வந்தது. ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? அப்போ ரைட்டு, பெரிய நம்பிக்கை வந்தது. அதுலேயும் கத்தாரினுடைய மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் பாருங்கள், ஃபாரின் அஃபேர்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து வாலண்டரியாக அவங்க ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னதுனால தான் இந்த பேச்சுவார்த்தை வந்து நடைபெற்றதான்ற மாதிரி சொன்னாங்களே, உங்களுடைய முக்கிய பங்கு இருக்கான்னும் போது கத்தார் இல்லை எங்களுடைய மிக முக்கிய பங்குன்றதெல்லாம் தாண்டி இந்த பேச்சுவார்த்தை நடைபெறணும், அதுவுமே முழுமையான தகவல் எட்டப்படவில்லை, நாங்கள் விடுவிக்கணுமா விடுவிக்கக்கூடாதான்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த 60 நாள் ஒப்பந்தத்தில் என்ன மிக முக்கியமாக பேசப்பட்டது அப்படின்னா, 30 நாளுக்கு வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை வந்து எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி விட்டுறணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அந்த 30 நாளுக்குள்ளாரியே அந்த நியூக்ளியருக்கான நெகோசியேஷனில் வந்து உட்காரணும், பேச்சுவார்த்தையில் உட்காரணும். அமெரிக்கா வந்து அவங்கக்கிட்ட அணு ஆயுத கழிவுகள் அந்த என்ரிச் பண்ணது இருக்கக்கூடாது, இவங்க தரப்பில் இருந்து அதை ஃப்ரோசன் பண்ணதை ரிலீஸ் பண்ணுன்றது தான் 30 நாள் கண்டிஷன். 60 நாள் ஒப்பந்தம்னாங்க. பட் இந்த ஒப்பந்தத்திலே அந்த கான்ட்ராவர்சி வந்து நிறைய அந்த முன்னுக்கு பின் முரணான தகவல்லாம் இருந்தது. ஏன்னா இவங்க தரப்பில் சொல்கிறது, அவங்க தரப்பில் சொல்கிறதெல்லாம். ஈரான் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த டீல் சைன் ஆகும்போது எனக்கு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கணும், ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்றத சொன்னாங்க. பட் அமெரிக்கா தரப்பில் ஓப்பன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ இதில் கான்ட்ராவர்சி இருக்குது. இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நியூக்ளியர் டீலு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க நியூக்ளியர் டீல் வந்ததுக்கப்புறம் தான் இதுன்றாங்க. அதனால் இந்த இழுப்பறி வந்து தொடர்ந்து இருந்ததை பார்க்க முடிகிறது. இருந்தாலும் ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, இந்த MOU சைன் வந்து இன்னும் கிளியர் கட்டாக வரல அப்படின்னாலுமே வந்து அல் ஜஸீரா போன்ற நிறைய சேனல்லாம் வந்து இல்லை கண்டிப்பாக வந்து கையெழுத்தாகிறது உறுதியாகிடுச்சு, கிட்டத்தட்ட உறுதியாக தான் நம்ம சொல்ல முடியுன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அப்பயே ஒரு சம்பவம் நடந்தது. இந்த பேந்தர் அப்பாஸ் துறைமுகம் பக்கத்தில் ஒரு சர்வேலன்ஸ் ட்ரோன் ஒன்று இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, ஈரான் வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்க. சுட்டு வீழ்த்தினதுக்கப்புறம் ஒரு ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, எந்த சமரசமும் கிடையாது, மறுபடியும் இது மாதிரி உளவு விமானம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் தாக்கல் நடத்த வேண்டியது வரும்ன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. பட் இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது நைட்டே வந்து இஸ்ரேலுக்கு கொஞ்சம் பிடிக்கல, பயங்கர மாதிரி ஒரு டென்ஷனாக இருந்தாங்க. அந்த டென்ஷன் தெரிஞ்சது பெய்ரூட் பகுதி இருக்கு இல்லையா, பெய்ரூட்லேருந்து முழுமையாக வெளியேற சொல்லிட்டாங்க. எந்த அளவுக்கு வெளியேறீங்களோ அந்த அளவுக்கு வெளியேறன்ட்டாங்க. அப்புறம் சதன் லெபனான் பகுதியை
மேக்சிமம் எவகேட் இது வரைக்கும் நடந்த ஒரு யுத்தத்திலே இந்த அளவுக்கான ஒரு எவகேட் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த அளவுக்கு பண்ணாங்க. நேற்று இரவே டயர் இன்னும் ஒரு 4 லெபனானுடைய மிக முக்கிய பகுதிகளை கடுமையான தாக்கல் நடத்தினாங்க. நாங்கள் பெய்ரூட்டே அழிக்க போகிறோன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஹிஸ்புல்லா நிலைகளை கம்ப்ளீட்டாக அழிக்க போகிறோன்னாங்க. அப்போ அந்த வார்த்தையின் உச்சம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த பேச்சுவார்த்தையில் இஸ்ரேலுக்கு முழுமையாக விருப்பம் இல்லை. ஏன்னா இந்த பேச்சுவார்த்தையில் இன்க்ளூட் என்ன பண்ணாங்கன்னா, லெபனானுக்கும் இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதலும் நிறுத்தணும் இம்மீடியட்டாக வித் எஃபெக்ட். எப்போ நாங்கள் கையெழுத்து போடுறோமோ அப்போ நீங்கள் உடனடியாக நிறுத்தணுன்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் சொன்னாலுமே நாங்கள் தாக்கல் நடத்துவோம், எங்களுக்கும் இதில் வந்து முரண்பாடு நிறையா இருக்குது, டோட்டலாக எங்களுக்கு இந்த நெகோசியேஷனை ஒத்துக்கலன்ற. ஏன் இந்த பேச்சுவார்த்தை ஒத்துக்கலைன்னா, இந்த பேச்சுவார்த்தை ஈரானுடைய அந்த அந்த அதாவது ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னா சொல்ல முடியும். ஏன் ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னா, அமெரிக்கா சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை என்னென்னா அன்கண்டிஷனல் சரண்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஓடி வந்து நீங்கள் கையெழுத்து போட்டால் போதுன்றாங்க. இப்போ வந்து ஃபைனலாக அந்த நியூக்ளியர் கொண்டு கொடுத்துட்டா போதும், இது எல்லாமே நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணலான்றாங்க. அப்போ இடையில் ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா, அவங்கக்கிட்ட பேலஸ்டிக் ஏவுகணைகள்லாம் இருக்கக்கூடாது, ஏன்னா தீவிரவாதத்தை மையமாக வைத்திருக்கிற ஒரு நாடு பேலஸ்டிக் ஏவுகணைகளை ப்ரொடக்ஷன் யூனிட் கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் இப்போ அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு பாயிண்ட்டு கூட நான் அதை பார்க்கவே இல்லை, அமெரிக்கா தரப்புலேருந்து பார்க்கவே இல்லை. அப்போ இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களுடைய சேஃப்டியை அவங்கக்கிட்ட அணு ஆயுதம் இன்னொரு பக்கம் இருந்தாலுமே வந்து தடுப்பு சாதனங்களும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் தான் மிக கடுமையான தாக்குதல். அதை பற்றி அமெரிக்கா ஒரு வார்த்தை கூட பேசலை என்ற ஆதங்கம் இஸ்ரேல் தரப்பில் இருக்குது. நேற்று கூட இஸ்ரேலினுடைய பென்குவீர் அந்த சைட்லேருந்து பேசும்போது என்னென்னா, ஈரான்கிட்ட ஆயுதங்கள் தயாரிக்காத ஒரு சூழ்நிலையை உருவாக்கணுன்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கிறோன்றாங்க. ஆனால் இந்த தரப்பில் அமெரிக்கா தரப்பில் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு அந்த அணு ஆயுத பிரச்சனை இஷ்யூ மட்டும் தான் முடிக்கணும், அதை நான் பின்னாடி பேசிக்கிறேன்றாங்க. அதனால் இதில் அந்த கான்ட்ராவர்சியில் இஸ்ரேலுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி நம்ம இதை அடிச்சிட்டே இருந்தோம்னா அந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் இழுத்துட்டு போகும், மறுபடியும் ஸ்டார்ட் ஆகணுன்ற எண்ணத்தில் இஸ்ரேல் இருக்கிறாங்கன்ற தெளிவாக தெரியுது. அந்த தாக்குதெல்லாம் பார்க்க முடியுது. அப்போ அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஈராக்கினுடைய நிலைகள், குர்திஷ் நிலைகள் மீது நேற்று சாயந்தரம் வரைக்குமே தாக்கல் நடத்தினாங்க. அப்போ திடீர்னு இன்றைக்கி அதிகாலை ஒரு 4 மணிக்கு என்னாச்சு அப்படின்னா, பேந்தர் அப்பாஸ் பகுதியில் ஒரு 8 லவுட் எக்ஸ்ப்ளோசிவ். அப்புறம் சென்கா மோடி வந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இந்த தாக்குதல் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ். என்ன செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னா, அவங்க அந்த கன்னி வெடிகளை வந்து அந்த மினி போட் மாதிரி இருக்குல்ல, அதில் கொண்டு வந்து போட ஆரம்பித்தாங்க, அதை அகற்றுவதற்காக நாங்கள் தாக்கல் நடத்தணும் அப்படின்றாங்க. ஆனால் பேந்தர் அப்பாஸ் பகுதியில் அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்ததை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில ஊடகங்கள்லாம் இல்லைங்க, சதன் அதாவது ஈரான் பகுதியில் இன்னும் ஒரு 7 பகுதியை சொன்னாங்க, அந்த இடத்துல கூட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து வேலை செஞ்சதுன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. பட் பேந்தர் அப்பாஸினுடைய தாக்குதல் வந்து இவங்க செல்ஃப் டிஃபென்ஸுக்காக அவங்க மீது தாக்கல் நடத்தினதாகவும், அதுக்கு ஈரான் எடுத்து பதில் தரப்பில் அவங்க தரப்பில் தாக்கல் நடத்தினதாகவும் சொல்கிறாங்க. ஸோ 2 தரப்புலையும் மோதன உடனே ஆஹா என்ன இது அப்படின்னு சொன்னோடனே, பேச்சுவார்த்தைக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, இது தற்காப்புக்கான தாக்குதல், அந்த பகுதியில் கன்னி வெடிகளை போடுவதற்கு ஈரானுக்கு உரிமை இல்லை, அதனால் நாங்கள் இந்த தாக்கல் நகர்த்தினோம், அதனால் நீங்கள் 2ஐயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து எக்ஸலத்தில் ஒரு பதிவு போடுறாரு. அந்த பதிவில் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எந்த சூழ்நிலையிலையுமே வந்து அட்டாமிக் எனர்ஜி கமிஷனோ இல்லை எங்கள் நாட்டில் கொண்டு வந்து அழிக்கிறதோ இல்லை அவங்க நாட்டில் ஒரு பகுதியில் அழிக்கிறதோ, 3 ஆப்ஷனை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது. இந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் இதுதான் நாங்கள் சார் அம்சமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட, இன்றைக்கி அந்த லெபனானுடைய அந்த பகுதியில் வந்து இந்த ரீஃபியூலிங் டேங்கர்லாம் பெருசாக போயிட்டு இருந்தது. ஆனால் இதெல்லாம் சுற்றி வலித்து பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு அந்த எய்ம் இல்லை, எப்படியாவது நெகோசியேஷனில் கொண்டு வந்துடணுன்ற எய்ம்லேயே இருக்கிறாங்கன்றது தெரியுது. ஒரு பக்கம் மிரட்டுற தோனியில் வெளிப்படையாக இருந்தாலுமே வந்து உள்ளுக்குள்ளே வந்து எப்பா வந்துடுங்கப்பா, சும்மா ஏன்பா வளவல்னு எழுதிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் ஏற்படுத்தி கொடுக்குறோமாப்பா, அந்த கண்டிஷன் தான் அவங்க அமெரிக்காவோட நிலைமையில புரியுது. பட் ஈரான் வழக்கம் போல் எப்பா வரட்டுமா, என்னது பேச்சுவார்த்தை இருப்பான்றமா நல்ல பொசிஷனுங்க. உண்மையிலே ஆரம்ப கட்டத்தில் இருந்து இன்ன வரைக்குமே ஈரான் தனது தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட அவங்க இறங்கி வரவே இல்லை. அமெரிக்கா தான் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்து கடைசியில் எப்பா அந்த அணு ஆயுத டஸ்ட்டாவது கொடுப்பான்ற ரேஞ்சில் இப்போ சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. ஈரான் இன்னுமே அவங்களோட பொசிஷனில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க நேற்று இரவு கூட பார்த்தீங்கன்னா ஈரான் முழுவதும் ஒரே ஆர்ப்பரிப்பு, நம்ம தெளிவாக இருக்கோம், நம்ம ஏன் அமெரிக்காவுக்கிட்ட கொடுக்கணும், நம்ம ஏன் அவங்ககிட்ட போய் பேச்சுவார்த்தைக்கு உட்காரணும், நம்ம ஏன் நம்மக்கிட்ட கூட அணு ஆயுத கழிவுகளை கொடுக்கணுன்றல மக்கள் அவளோட அந்த கூட்டத்தை வந்து பார்க்க முடிகிறது.
இப்போ கூட பெசஸ்கியன் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லும்போது, இல்லைங்க அந்த டஸ்ட்டு இதெல்லாம் தாண்டி எங்ககிட்ட அணுவாயம் தயாரிக்கின்ற எய்மெல்லாம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து சீனா, பாகிஸ்தான், கத்தார் போன்ற நாடுகள்லாம் உட்காந்து ரொம்ப டீட்டெயிலாகவும் டெப்த்தாகவும் வந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. பட் சின்ன சின்ன இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் மிரட்டலில் தாக்கல் நடந்துட்டு இருக்கு. அதை பட் முழு அளவுக்கான போருக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னைக்கு காலைல மார்க்கோ ரூபியோ அவர்களும் ரஷ்யானுடைய லாவ்ரோ அவர்களும் ஃபோனில் பேசுகிறாங்க. என்ன காரணம்? நேற்று வந்து முதல் முறையாக 2022 வார ஆரம்பிச்சதுலேருந்து கியூவை விட்டு வெளியேற சொல்கிறாங்க மக்களை. எதுக்காக கியூ விட்டு வெளியேற சொல்கிறாங்கன்னா, கடுமையான தாக்கல் நிகழ்த்த போகிறோன்றாங்க. இந்த பதிவு பார்க்குற தெரியல, இந்த வரைபடம் இது வந்து நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல். மிக முக்கியமான இராணுவ நிலைகளிலிருந்து எல்லா இடத்துலையும் தாக்கல் நடத்துகிறாங்க. அப்போ அமெரிக்கானுடைய வெளியுறவு தூதரகத்தை முன்னாடியே க்ளோஸ் பண்ணுங்கன்றாங்க. உங்கள் தூதரகம் மட்டும் இல்லை, எல்லா நாட்டு தூதரகத்தையும் எவ்வளோ நீங்கள் உங்களால் இழுத்து மூட முடியுமோ சீக்கிரம் கிளம்புங்கன்றாங்க. அப்போ அமெரிக்கா ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்கன்னா, எப்படி நீங்கள் எங்கள் தூதரகத்தை க்ளோஸ் பண்ண சொல்கிறீங்கன்றாங்க. அப்போ இந்த கான்ட்ரவர்சி இருக்குது. அதாவது ரஷ்யா என்ன நினைக்கிறாங்கன்னா, அடிக்கணும், கியூவே இனிமேல் முடிக்கணுன்ற நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்க அந்த இன்டென்ஷன் அப்படி தான் புரியுது. இன்றைக்கி அந்த தாக்குதல் தொடர்ந்து 2 நாளாக பார்க்கும்போது தெரியுது, கியூவை முழுமையாக காலி பண்ணுன்ற எய்மில் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களும் அவங்களோட எண்ணெய் கிணறுகளை நேற்று கூட ஒரு எண்ணெய் கிணறுகள் ஒன்று பார்த்தேன் நான், ஆயில் பம்பிங் ஸ்டேஷன் சொல்லிட்டு ஒப்லாஸ்ட் பகுதியில் மாஸ்கோ பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தினாங்க. அதனால் கியூவை விட்டு முழுமையாக வெளியேற சொல்கிறது தான் அடுத்த கட்ட ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அங்கேயும் அந்த பதற்றம் இருக்க தான் தெரியுது. பார்க்கலாம். நம்ம வீடியோ நிறைவு பகுதியில் ஏற்கனவே கொட்டான்ற பகுதியில் பாகிஸ்தானில் ஒரு பெரிய ஒரு குண்டு வெடிப்பு நிகழ்வு நடந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு பண்ண பெஷாவர் பகுதியில் ஒரு பெரிய தாக்குதல். அப்போ நம்ம 2 கம்பேரிட்டிவ் எடுத்துக்கலாம். ஒரு 2 நாளாக பார்த்தோன்னா ஒரு பெரிய ஒரு தாக்குதல், அதாவது ஏதோ சம்திங் வந்து போயிட்டே இருக்குது பாகிஸ்தானுக்குள்ளார. அவங்க என்ன மாதிரி சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன்னா ஒரு பக்கம் இந்த பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அவங்க வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க, இன்னொரு செப்பரேஷன் குரூப் பார்த்தோம் 2 குரூப் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க அந்த தாக்கல் நடத்தினதை. ஸோ பார்க்கலாம் என்ன நிகழ்ந்த போகிறது. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.